துளசி சளிக்கு ரொம்ப நல்லது, இதை சாப்பிட்டா சளி சரியாயிடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றாங்கன்னா இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. ஹோலி பேசில் அதாவது துளசியில 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் இந்தியாவில் ஒரு சில வகைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். நமக்கு பார்க்க இது சாதாரண இலையா தெரிஞ்சாலும் இதுல விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே மட்டும் இல்லாம கால்சியம், மெக்னீசியம், அயன், பொட்டாசியம்னு நமக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்களும் மினரல்ஸும் இதுல இருக்கு. துளசியில ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற விட்டமின் சி, துத்தநாகம் இந்த ரெண்டுமே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, நோய் தொற்றுகளை தடுக்க உதவக்கூடியது. சிறுநீர் பாதை தொற்று, தோல் நோய் தொற்று, சுவாச நோய் தொற்று மாதிரியான நோய் கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடியது. துளசியில பினோலிக் காம்பனன்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. சோ டிஎன்ஏ டேமேஜை நம்ம குறைக்க முடியும். இப்படி செல்கள் டேமேஜ் ஆகாத தடுக்கிறதுனால ஏஜிங் ப்ராசஸை நம்ம ஸ்லோ பண்ணலாம். குறிப்பா இதுல இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுகளை கூட அகற்றக்கூடியது. சுவாச பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு துளசியை பல நூற்றாண்டுகளா பயன்படுத்திட்டு வராங்க. இதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் சுவாச கோளாறை ஈஸியா சரி செய்யக்கூடியது. சளி, இருமல், ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ச்சி மாதிரியான சுவாச நோய் தொற்றுகளை போக்கக்கூடியது. நம்முடைய சுவாச செயல்பாட்டை மேம்படுத்தி நுரையீரல்ல அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் குறைச்சி நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் பூஸ்ட் பண்ணக்கூடியது. இது கார்டிசோலின் அளவையும் கண்ட்ரோல் பண்றதுனால ரத்த அழுத்தத்தையும் சரியா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். சொல்ல போனா ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்துக்குமே இது நல்லது. மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு இதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை துளசிக்கு உண்டு. இது மட்டும் இல்லாம தூக்கமின்மை, மறதி மாதிரியான பிரச்சனைகள் கூட இது சரி செஞ்சிடும். நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல கூட இது முக்கியமான இன்கிரீடியன்ட்டா இருக்கு. நம்முடைய ஸ்கின் செல்ஸ் டேமேஜ்னால வரக்கூடிய ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாத்தையும் தடுக்கக்கூடியது. ஸ்கின்னோட நெகிழ்வு தன்மையும் மெயின்டைன் பண்ண உதவக்கூடியது. அதே போல முகப்பருக்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது. காயங்களை விரைவா குணப்படுத்தும் தன்மையும் இதுல இருக்கு. துளசி ப்ரீபயாட்டிக்கா ஆக்ட் பண்ணி குடல்ல நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. நம்முடைய செரிமான அமைப்புல இருக்கக்கூடிய நச்சுக்களையும் நீக்கும், செரிமானத்தையும் தூண்டக்கூடியது. கேஸ், ப்ளோட்டிங் மாதிரியான பிரச்சனைகளையும் அவாய்ட் பண்ணலாம். இன்சுலின் சுரக்கிறதுக்கு துளசி நல்லாவே உதவக்கூடியது. மன அழுத்தம் நீரிழிவு நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். மன அழுத்தத்தை இந்த துளசி கட்டுப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம டயபெட்டிக்னால வரக்கூடிய நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தவிர்க்கிறதுக்கு இது உதவும். மவுத் வாஷ், டூத் பேஸ்ட்னு துளசி சேர்ந்திருக்கக்கூடிய ஓரல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அதிகம்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் வாய் துர்நாற்றம், ஈறு சம்பந்தப்பட்ட நோய், வாய்ப்புண்களுக்கு எதிராக இந்த துளசி செயல்படக்கூடியது. அது மட்டும் இல்லாம பற்சிதைவுக்கு காரணமான பாக்டீரியாக்களையும் அழிக்கக்கூடிய பண்பு இந்த துளசியில இருக்கு. நம்முடைய உடல்ல மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த துளசிக்கு உண்டு. சோ கலோரிகளை ஃபாஸ்டா பேர்ன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்றதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. துளசியில இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் ஹார்மோனல் இன்பேலன்ஸை சரி செஞ்சு அதனால உடல் எடையை அதிகரிக்காம பாத்துக்குது. அதிகப்படியான பசியை குறைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமானத்தையும் இது மேம்படுத்துறதுனால உடல் எடையை சரியா மெயின்டைன் பண்ண முடியும். ஓரல், ஸ்கின், லங்ஸ், பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி துளசி கேன்சருக்கு எதிராக செயல்படக்கூடியது. துளசியில இருக்கக்கூடிய என்சைம்ஸ் கட்டிகள் உருவாறது, செல் டேமேஜை தடுக்கிறது மாதிரியான விஷயங்களை செய்யுது. குறிப்பா இதுல இருக்கக்கூடிய எத்தனாலிக் நுரையீரல் புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு உதவுது. பிராஸ்டேட் புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்கறதுல உதவக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இந்த துளசியில இருக்கு. கீமோதெரப்பி மாதிரியான புற்றுநோய் சிகிச்சை செய்யும் போது வரக்கூடிய சோர்வையும் துளசி குறைக்கக்கூடியது. துளசியில இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் கார்டிசோல் மாதிரியான மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்துறதுனால தூக்கமின்மை பிரச்சனையை சரி செஞ்சிட முடியும். அதே மாதிரி துளசி நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்தும். இதனால தேவையில்லாத பதட்டத்தை குறைச்சி நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு உதவுது. நம்முடைய எலும்புடைய அடர்த்தி அதாவது போன் டென்சிட்டியை சரியா மெயின்டைன் பண்றதுக்கு துளசி உதவக்கூடியது. ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளையும் வராம தடுக்க முடியும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான மூட்டு, எலும்பு வலிகளையும் குறைக்கக்கூடியது. கால்சியத்தை உணவுப் பொருட்கள் உறிஞ்சக்கூடிய சக்தியை இந்த துளசி அதிகரிக்கக்கூடியது. இன்னும் சொல்லிட்டே போலாம். ஏகப்பட்ட நன்மைகள் இந்த துளசியில இருக்கு. இந்த வீடியோல விடுபட்டதை மற்றொரு வீடியோல முடிஞ்சா அப்லோட் பண்றேன். உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை தரமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.